அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸ்ல இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம் 2024-2025 எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். போத் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ரெண்டுமே நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 25க்கு 25 எழுதலாம். அதாவது 5 கொஷினுமே உங்களால் வந்து எழுதிட முடியும். எல்லாமே நான் கொஷின்ஸ் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போவே உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஆஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ நம்ம சேனலோட ஃபஸ்ட் டைம் வியூராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து தெரியப்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஃபைன். ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன் இந்த ரெண்டு கேட்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு தேர்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுமே இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் பிளேன்னு சொல்லிட்டு ஓகே. அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு படிக்கும் போதே அதை படிச்சிருங்க. கேள்வி கேட்கும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டா இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை பார்த்து எழுதுங்க. ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். இது எழுதும் போது இந்த ஸ்பெஷல் கேசஸ் கண்டிப்பாக எழுதணும். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்ல 4 லா இருக்கும், 4மே படிச்சிருங்க. ஓகேவா? 4 அப்ளிகேஷன். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். இது போக சார் 3 மார்க்ஸும் நான் கொடுப்பேன். அதாவது 5 மார்க்ஸ் நான் கொடுத்துருக்கதான் நீங்கள் படிச்சுக்கோங்க. 3 மார்க்ஸ் சில லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதர் ப்ரிஃபரன்ஸ்லாம் நான் கொடுப்பேன். இட்ஸ் அப் டு யூ. ஓகேவா? பட் கண்டிப்பாக நன்னெல்லாம் வந்து 5 மார்க்குன்னு சொல்லியிருக்கணும். அது நம்பர்ஸ் போட்டு இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருங்க. ஓகேவா? ஃபைன். 3 மார்க்ஸை பொறுத்த மட்டும் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் அண்ட் தென் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate கெப்பாசிட்டர். இது உங்களுடைய யூனிட் 1. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்காபிக் மாடல் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைனா P/Q = RBS அதை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மீட்டர் பிரிட்ஜ். லாஸ்ட் கொஸ்டின் பட் நாட் த லீஸ்ட், EM ஆஃப் 2 cells compared using பொட்டன்ஷியோமீட்டர். இந்த கேள்வியும் அடிக்கடி கேட்குறாங்க. ஒன்று இது இல்லைனா வீட்ஸ்டோன் கேட்டுறாங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த மட்டும் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் அண்ட் பேரலல் ரெண்டுமே கேட்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று தான் கேட்பாங்க 3 மார்க்ல. ஓகேவா? அண்ட் தென் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ல ஆஸ் ஐ செட் ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் பிளேன் படிச்சிருங்க. அதுக்கடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கொஸ்டின் இருக்கு பயோசாவர்ட் லா படி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சர்க்குலர் காயில் கொஸ்டின் இருக்கு. இந்த 2 கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. கூடவே சைக்கிளாட்ரானும் பார்த்துக்கோங்க. இது உங்களுடைய யூனிட் 3க்கு போதும். இது தாண்டி அதர் ப்ரிஃபரன்ஸ் ஒரு 2 கொஸ்டின் சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா 5 மார்க் தான், பட் ரொம்ப ரேரா கேட்குறாங்க. டார்க் ஆன கரண்ட் கேரிங் காயில் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் தென் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 லாங் parallel current carrying conductor. ஸோ 3 மார்க் பார்த்தீங்கன்னா கேல்வனோமீட்டர் இன்டூ வோல்ட் மீட்டர் அண்ட் அம்மீட்டர் இந்த கன்வர்ஷன் வந்து கேட்கலாம். ஓகேவா? ரெண்டுமே கேட்கறாங்க வாய்ப்பு இருக்கு. கேட்டால் ரேர் 5 மார்க், இல்லைனா பார்த்தீங்கன்னா 3 மார்க் தான் ஏதாச்சும் ஒன்று கேட்டா. யூனிட் 4 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். 2 பார்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் அண்ட் தென் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர், கன்ஸ்ட்ரக்டர் ஆன் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். இது படிக்கும் போதே எனர்ஜி லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் படிச்சிருங்க. ஈவன் தோ எனர்ஜி லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 3 மார்க்னாலும் படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா RLC சீரிஸ். இந்த RLC சீரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் சம்டைம்ஸ் இது கேட்கறதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா பியூர் இண்டக்டிவ், பியூர் கெப்பாசிட்டிவ் இது வந்து கேட்டுறாங்க. அதாவது ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி இண்டக்டர், ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி கெப்பாசிட்டர், இந்த மாதிரி கேள்வியும் கேட்டுறாங்க. ஓகேவா? அதனால RLC படிக்கும் போது இந்த 2 படிச்சிருங்க. ஆக்சுவலி சிம்பிள் டெரிவேஷன்ஸ் தான்ப்பா. 21st question, mutual induction between 2 long coaxial solenoids. ஓகேவா? இது போக 3 மார்க்ஸ்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இன் LC ஆசிலேஷன்ஸ். ஓகேவா? 5th லெசன் மேக்ஸ்வெல்ஸ் இன்டெக்ரல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க. அதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரேர்லி இட்ஸ் 3 மார்க், மெஜாரிட்டி இது வந்து 5 மார்க் தான் கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம். ஒன்று எமிஷன் ஸ்பெக்ட்ரமோட எல்லா டைப்ஸும் கேட்கலாம், இல்லை அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா கேட்கலாம். பட் ரெண்டுமே சேர்த்து கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 ரே ஆப்டிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மிரர் ஈக்குவேஷன் அண்ட் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீசோ எக்ஸ்பெரிமெண்ட், அந்த ஸ்பீடோட லைட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். ஓகேவா? அண்ட் தென் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் ப்ரொடியூஸ்ட் பை பிரிசம் அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் பிரிசம். இதுலமே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா மிரர் ஈக்குவேஷன், ஃபீசோ எக்ஸ்பெரிமெண்ட், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. ஓகேவா? இது போக பார்த்தீங்கன்னா அதர் ப்ரிஃபரன்ஸ்ல நீங்கள் ரேடியஸ் ஆஃப் illumination ஆன் ஸ்னெல்ஸ் விண்டோ வச்சுக்கலாம். வேவ் ஆப்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் யூசிங் ஐஜன்ஸ் பிரின்சிபல், ரீஃப்ராக்ஷனும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கடுத்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப், ரிசால்விங் பவர் ஆஃப் அ மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அடுத்து பார்ப்போம்ப்பா. இந்த லெசன்ல 2 மைக்ரோஸ்கோப் தான். இதையும் தாண்டி அதர் ப்ரிஃபரன்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா டைஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்லிட் அண்ட் nth மினிமம். 8th யூனிட் டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்ல பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எமிஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். அதுக்கடுத்து ஃபோட்டோ செல், ஃபோட்டோ எமிசிவ் செல், அதுக்கடுத்து டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஐன்ஸ்டீன் எக்ஸ்பிளனேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
லாஸ் ஆஃப் ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் 3 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? யூனிட் 9 பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் E/m, அதுக்கடுத்து மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட், ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட், எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட், அதுக்கடுத்து நியூக்ளியர் ரியாக்டர். ஓகேவா? 3 மார்க்ஸை பொறுத்த மட்டும் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ், லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகே, ஆஃப் லைஃப். ஸோ 10வது யூனிட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர், டிரான்சிஸ்டார் ஆஸ் அ ஸ்விட்ச், டிரான்சிஸ்டார் ஆஸ் அன் ஆம்பிளிஃபயர். அது டிரான்சிஸ்டர் எப்படி ஸ்விட்சாக யூஸ் பண்ணலாம், டிரான்சிஸ்டார் எப்படி ஆம்பிளிஃபயராக யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து டிரான்சிஸ்டாரோட சிஇ மோட் கான்ஃபிகரேஷன் வந்து கேட்கலாம். 3 மார்க்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டி மார்கன்ஸ் தியரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டெவலப்மெண்ட் இன் பிசிக்ஸ், அதாவது யூனிட் 11. இதில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வித் பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யா தட்ஸ் இட். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 50 கேள்விகள் 50 தான் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே சில லெசன்ஸ்க்குலாம் இதுதான் இம்பார்ட்டன்ட், இதை ஸ்கிப்பே பண்ணிடாதாங்கன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் எந்த அளவு நல்லா மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இதில் எவ்வளோ கொஷின்ஸ் கவர் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு பப்ளிக்கு அப்படியே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? யா தட்ஸ் இட். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து கொடுங்க, ஆர் அட்லீஸ்ட் இந்த கொஷின்ஸ் ஆச்சு கொடுங்க. நாமும் வெல்வோம். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.